அதிமுக திமுகவோட சண்டைக்கு போயிட்டு இருக்கு. ஏன்னா அந்த வாய்ப்பு வேற ஒருத்தர் கொடுத்தா திமுக மீது அவருக்கு போகும். விஜய் முதலமைச்சரா அதிமுக வரணுமா? எதிர்கட்சி தலைவராக வரத்துக்கு உண்டான வாய்ப்பு கிடையாது. பையன் ஏடா கூடமா வரான், நீயே கண்டிக்கிறியா இல்லை நாங்கள் கண்டிக்கிட்டு போவோம். எதிரியை குறைச்சி மதிப்பிடுறது எங்கேருந்து வருதுன்னு கேட்குறது. தமிழ்நாடு பூரா தானே பார்க்குறாங்க இந்த சேட்டையெல்லாம். மேடை போட்டு கிழிக்கின்னு கிழிக்கிறாரா? அதிமுக தெருவில் விட்டாச்சு. தமிழக அரசியலின் பல்வேறு திருப்பங்களை உங்களுடன் பகிர்ந்து வரும் நம்ம நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். டிவிகே வெர்சஸ் டிஎம்கே, அதாவது டிவிகே திமுக விமர்சனம் பண்ணுறதுங்கிறதாண்டி அதிகமாக அதிமுக விமர்சனம் பண்ணுறது நம்ம பார்க்குறோம். பலரும் ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக வந்து அந்த புலி படத்தில் அந்த 1.5 கோடி அந்த வருமான ஏய்ப்பு விஷயமா இருக்கட்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த கரூர் விஷயத்தை இப்போ எடுத்து பேசுகிறாங்க, ரொம்ப அதிகமாக எடுத்து பேசுகிறாங்க. அவருக்கு தலைமை பண்பு கிடையாது, வெளியிலே வர மாட்டேங்கிறார் அப்படின்னு பேசுகிறார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கடம்பூர் ராஜ விஷயமா இருக்கட்டும், இல்லை ரொம்ப போட்டு அடிக்கிறாங்க. இந்த டைமென்ஷன் அதிமுக வெர்சஸ் டிவிக்கு எப்படி பார்க்குறீங்க சார்? அதிமுக வெர்சஸ் டிவிக்கன்றது கிடையாது. ஓகே. அதிமுக திமுகவோட சண்டைக்கு போயிட்டு இருக்கு. போகும்போது தாவேக்க குறுக்கில் பூந்து என்ன பண்ணுது, அந்த ஸ்பேஸை அவங்க எடுக்க பார்க்குறாங்க. அப்போ அந்த 1வது 2வது இருக்கக்கூடிய அந்த போட்டியில் வந்து அதிமுக வந்து இதில் லூஸ் விட்டுதுன்னா நம்ம வந்து தேவையில்லாமல் இதாகிடுவோம். ஏதோ இளைஞர்கள் பேசுகிறாங்க அப்படின்னு நம்ம போக முடியாது. அவங்க இன்னொன்று அவங்களோட ஃபோக்கஸ் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கூட்டணியில் இருந்தது. பிஜேபி ஹேண்டில் பண்ணி ஆகணும். ஏன்னா அது ஒரு தேசிய கட்சி, அதை தாண்டி ஏடாவடமான கட்சி. அவங்க என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கூட்டணி அமையலைன்ற அந்த ஒரு பிரச்சனை இருந்தது. அப்போது டிடிவி தினகரன் அவர்கள் உள்ளே வரணும். டிடிவி தினகரன் அவர்கள் உள்ளே வந்தோம்னா செங்கோட்டையன் போன்ற ஆட்கள் வெளியில் போயிட்டு யார் வேணும் யார் வேணாம், ராம்தாஸ் பிரிஞ்சு இருக்கிறாரு, அன்புமணியும் பெரியவரும். அப்போது யாரை சேர்க்கறது, யார் நம்ம கூட ஒத்து வருவாங்க, யார் நம்ம கூட பயணம் பண்ண போனாங்க, அந்த ஒரு முடிவு எடுக்கணும். அதெல்லாம் முடிச்சு இப்போ சரியாயிடுச்சு. சரியானதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, பிரச்சாரத்தை ஆல்ரெடி பிரச்சாரம் இதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க. 180 தொகுதி போயாச்சு. ஸோ அவங்களோட ப்ரையாரிட்டி லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பிரச்சாரம், 2வது கூட்டணி, 3வது இப்போ வேட்பாளர் தேர்வில் பரிசீலனை பண்ணிவிட்டு ஸ்க்ரூட்டினி போயிட்டுருக்கு. இதே நேரத்தில் தேர்தல் வாக்குறுதிகளை இன்ஸ்டால்மெண்ட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணிட்டுருக்கு. இப்போ இந்த வேலையெல்லாம் முடிஞ்ச உடனே சரி இது என்ன இங்கே ஒரே சத்தமாக இருக்குது, இது சத்தம் என்ன பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தாவேகா போட்டு தர்மடி அடிக்கிறாங்க. நாங்கள் வந்து அதாவது நீ ஃபஸ்ட்டு ஓடிக்கிட்டு இருந்த ரேஸில் திமுக முன்னாடி ஓடுது, நான் தாவேக்கா பின்தொடர்ந்து ஓடுறது. இவங்க ஓடவே ஆரம்பிக்கல, லேசி கீஸ் எல்லாம் போட்டு வார்ம் அப் பண்ணின்னு இருந்தாங்க. இப்போ அவங்க ஓட ஆரம்பித்தவங்க இவங்க வந்து இவங்களால தாக்கு பிடிக்க முடியாது. இப்போ களத்தில் வந்து எல்லா கட்சியும் இப்போ நாம் தமிழர் கட்சி அமைதியாக இருந்திருக்கிறாங்க. போய் வம்பு சண்டை வலிச்சிங்க, அடியை வாங்கிக்கணும், ஊரை விட்டும் ஓடி போயிட்டீங்க தேனியில். அப்புறம் திமுகவில் இருக்கிற ஒருத்தர் போய் காப்பாற்ற வேண்டியதாக இருக்குது. திருச்செங்கோடில் அங்கே அந்த மேடையில் நல்ல தலைவர்கள் அருண்ராஜ் அவர்கள் ஆகட்டும் ஒரு கான்ட்ரவர்சி கிடையாது, ராஜ்மோகன் ஆகட்டும் கான்ட்ரவர்சி கிடையாது, ரமேஷ் ஆகட்டும் கான்ட்ரவர்சி கிடையாது. அப்போ ஒரு விமர்சனம் இல்லாமல் ஒரு ஏடாகூடம் இல்லாத ஆட்கள் உட்காந்து பேசக்கூடிய கூட்டம் நல்லா போகுது. ஆனால் ஒரு சைடு வந்து என்னென்னா அந்த ரசிகர்கள் வந்து கட்டுக்கோப்பு இல்லாமல் போகிறோம். இப்போ இந்த ரசிகர் கட்டுக்கோப்பு இல்லாத காரணத்தால் கரூரில் அசம்பாவியம். கரூர்லேயே மனுஷன் தள்ளக்கூடாது, முந்தி அடிக்கக்கூடாது, மேலே ஏறி நிற்கக்கூடாது, டிரான்ஸ்ஃபார்மர் ஏறக்கூடாது, மரத்து மேலே அந்த கட்டுப்பாடு இருந்திருந்தால் இந்த பிரச்சனை கிடையாது. கட்டுப்பாடு இல்லாமல் கூட்டம் சேர்றதுன்றதுனால உங்களுக்கு நஷ்டம்தான். அது கொஞ்சமாக சேர்ந்தாலும் சரி, நிறைய சேர்ந்தாலும் சரி. கட்டுக்காப்போட ஒரு கட்டுப்பாடோடு இருக்கிறாங்க ஒரு இளைஞர்கள். அது 50 பேர் சேர்ந்தாலும் அதோட வீரியம் வேறு. நான் இவங்களுக்கு என்னென்னா அது புரியல. இவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த மாதிரி கூட்டம் சேர்க்கறது தான் நம்ம மாசு. வர்றது வந்து குரங்கு சேட்டை பண்ணால் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? மனிதன் வந்து குரங்குல தான் நம்ம வந்தோம். ஆனால் அந்த பகுத்தறிவு பரிணாம வளர்ச்சி இல்லை சிவிலைஸ் ஆகாமல் நான் அப்படியே தான் இருப்பேன், நியாண்டர்தலர் குரோமாக்னாட்ஸ் மாதிரி தான் இருப்பேன், நான் வந்து பிரிமிட்டிவ் மேன், நான் அப்படி தான் ஜம்பிங்கில் போவேன், நான் கை தட்டுவேன், விசிலு ஊதுவேன், ஆபாசமாக பேசுவேன், அருவருப்பேன், எதனா சேட்டை செய்வேன்னா என்ன பண்ண முடியும்? இல்லை சார், இப்போ இந்த விஷயத்தை நீங்கள் சொல்லக்கூடிய இந்த விமர்சனத்தை டே ஒன்லேருந்து பலரும் சொல்கிறாங்க. பத்திரிகையாளர் சொல்கிறாங்க, அரசியல் பண்பாளர்கள் சொல்கிறாங்க. பட் அதை அவங்க வந்து கேட்டதாக தெரியல. அவர் கேட்காட்டியும் பரவாயில்ல, அடுத்த கட்ட தலைவர்கள் கூட அது வந்து யாரும் அதை பற்றி அதை சரி பண்ணக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபட்ட மாதிரி தெரியல. இல்லை, முயற்சி எடுத்திருக்கிறாங்க, நம்ம அப்படி சொல்ல முடியாது. இப்போ செங்கோட்டையன் அவர்கள் எதுக்கு சொல்கிறாரு, நான் அவர் கூட இருந்து பார்க்குறாரு. செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி கட்சி நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. நாங்கள் வந்து விருப்ப மனு சொன்னால் உடனே வந்து 10,000 பேர் ஸ்பாட்டுக்கு வராங்க, 25,000 பேர் வராங்க, அவ்வளோ மனு தீர்ந்து போகுது. இந்த மாதிரி கட்சி நீங்கள் பார்த்தவே கிடையாது. அது விஜய் பேச ஆரம்பிச்சாருன்னா
இந்தியாவுக்கே தலைமை செய்தியாக மாறிடும் அந்த அளவுக்கு அவர் ரொம்ப அந்த அந்த ஹைப்ல பேசிட்டு இல்லை இருக்காரு. இப்போ பில்டப் கொடுக்குறது ஓகே. அவர் இன்னைக்கு போய் புகழட இல்லாமல் ஒரு இடத்துல போய் சேர்ந்துருக்கிறாரு. அவர் ஏதாவதுங்க ஜேசிடி பிரபாகரன் சார், செங்கோட்டையன் சார், அதுக்கப்புறம் அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்கள், இவர்களுக்கு வந்து சிக்கல் இருக்கிற கட்சியில் சரியில்லை, கட்சியை விட்டு நீக்கப்பட்டிருக்கிறார், போய் சேர்றாரு. ஜேசிடி அவர்கள் அதிமுகலேருந்து வெளியில் போயிட்டு ஓபிஎஸோட ஆதரவாளராக போயிட்டு ஓபிஎஸ் கூட இருந்தவங்களாம் ஓடி போயிட்டாங்க. அப்போது போகிறதுக்கு ஒரு இடம் வேணும். அவர் நாஞ்சில் சம்பத் சாருக்கு வந்துட்டு அவர் ஒரு பேச்சாளர் வந்து நீங்கள் பேசாதீங்க, நான் அந்த வாய்ப்பு வேறு ஒருத்தர் கொடுத்தேன்னு திமுக மீது அவருக்கு கோவம். அதிமுகவில் ஆல்ரெடி முறுக்கின்னு போயிட்டார். அப்போ அவருக்கு ஒரு இடம் வேணும். அப்படி போகிறவங்க இவங்க. அப்படி போகும்போது அதில் செங்கோட்டையன் வந்து ஒரு விஷயம் பார்க்குறாரு, என்னென்னா இந்த விசிலை வந்து பார்த்து உபயோகப்படுத்தணும்னு சொல்கிறாரு, காஷன் பண்ணுறாரு. ஆனால் அதை பற்றி அவங்க கண்டுக்கிற மாதிரி கேட்குற மாதிரி தெரியல. அந்த அந்த பக்குவமோ அந்த அந்த சிந்தனை என்பது அங்கே இல்லை. அதுதான் இங்கே சிக்கல். இப்போ ஆல்ரெடி கரூரில் ஒரு மாவட்ட செயலர், நாமக்கல்லில் ஆல்ரெடி ஒரு மாவட்ட செயலர் மேலே கேஸ் இருக்குது, இப்போ தேனியில் மாவட்ட செயலர் மேலே கேஸ் இருக்குது. இது இல்லாமல் இன்னும் 2-3 இடத்துல வந்து இந்த மாதிரி போஸ்டர் ஓட்டுறது, அடிதடி அப்படி இப்படின்லாம் இருக்குது. ஒரு சிலர் வந்துட்டு இந்த கட்ட பஞ்சாயத்து கேஸு வந்து விசாரணைன்றது 2 இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம காவல்துறையில் இருக்கிற சோர்ஸஸ் கிட்ட பேசி தான் நம்ம இதை சொல்கிறோம். நான் என்ன கேட்குறேன்னா, தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரி மாவட்ட செயலர்கள்லாம் அதில் கேஸ் வச்சுருக்குறாங்க. இப்போ இவங்களை தூக்கி ரிமாண்ட் பண்ணுறாங்க, இல்லை இவங்களை தூக்கி உட்கார வைக்கிறாங்க 4 நாள் 3 நாள். என்ன பண்ணுவீங்க நீங்கள்? உங்களுக்கு வந்து பெரிய வழக்கறிஞர் பலம்லாம் கிடையாது, அணியெல்லாம் கிடையாது. போய் முகுல் ரோஹத்கியோ திமுக மாதிரி கபில் சிபிலை ஹையர் பண்ணுறது, முகுல் ரோஹத்கி கூட்டு வருது, சுப்ரீம் கோர்ட்லேயே போய் தேதி வாங்கி வர்றது, இல்லை ஹைகோர்ட்டில் வந்துட்டு 2 மணிக்கு 1 மணிக்கு கூட நாங்களால் அப்பீல் பண்ண முடியும். ஏன்னா பேட்டரி ஆஃப் லாயர்ஸு உங்களுக்கு வந்து இவர் வில்சன் மாதிரி ஒரு மூத்த வழக்கறிஞர்கள்லாம் கட்சியிலே இருக்கிறாங்க, சீனியர் லாயர்ஸு பார்ட்டிலே இருக்கிறாங்க. அது இல்லாமல் காங்கிரஸில் இருந்து வெளியில் போனவங்க, இல்லை சீனியர் லாயர்ஸு 10 லட்சத்துலேருந்து 50 லட்சம் வாங்குகிற ஃபீஸ் வாங்குறவங்களால் அவங்களுக்கு ஃபீஸ் கொடுத்து அவங்களால செலவு பண்ண முடியும். அவ்வளோ காசு இருக்குது. உங்ககிட்ட என்ன இருக்குது? அப்போது யதார்த்தத்தை பார்க்க, சும்மா வந்து விஜய் என்ன அப்படின்றது அது கிடையாது. அமைதியான ஒரு வழியில் கண்ணுக்கு கண்ணு எதிரிக்கு எதிரி அப்படி பார்க்காம காரியம் பெருசா வீரியம் பெருசா இதெல்லாம் பார்க்கும்போது காரியம்தான் பெருசு. அப்போ அந்த இளம் ரத்தம் துடிக்குது பூஜைனா அதை மக்கள் சேவையில் காட்டு. நீங்கள் வந்து ஒரு ரத்த தான முகாம் நடத்தலாம், ஒரு உறுப்பினர் தான முகாம் தாவேக்கா சார்பாக நடத்தலாம், இல்லை வந்து எங்கன்னா போக்குவரத்து நெரிசல் இருக்குன்னா அங்கே தாவேக்கா தொண்டர்கள் போய் விஜயோட அந்த மேப்பை போட்டு வயசானவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். இல்லை வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இருக்குது, இல்லை கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் விட மாட்டாங்க, ஒரு ரோடு இருக்குது, ரோடை நீங்கள் கூட்டி பெருக்கலாம். அதெல்லாம் அந்த படத்தில் காட்டினதாகட்டும், விஷயங்களாகட்டும், அதெல்லாம் பண்ணினது தான். அப்போ இதெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம், பேனர் வைப்போம், டிக்டாக் பண்ணுவோம், ரீல்ஸ் போடுவோம், வண்டியில் வேகமாக ஓட்டின்னு எவங்க கூட்டம் போட்டால் அங்கே போய் கலாய்ப்போம், வாய்க்கு வந்தது பேசுவோம். அப்போது ஒரு 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 நெறிமுறை இல்லாமல் தானே போகிறீங்க. அப்போ அதில் அதிமுக அவங்களை இப்போ அடிக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? அதிமுக அடிக்கலைன்னா தான் தப்பு. சமீப நாட்களில் அந்த அடிப்பு கொஞ்சம் அதிகமாக போயிட்டு இருக்கிறதா பேயடி அது ஜாஸ்தியாக தான் போகுது. என்ன பண்ண முடியும்? ஜெயக்குமார் அடிக்கிற, நான் இது முன்னாடியே சொன்னேன், நான் இது எங்கே போய் நிற்கும்னா அதிமுக இப்போ லூஸில் விடுவாங்க. தேர்தல் நேரத்தில் நெருங்கும் போது ஒருவேளை கூட்டணி இல்லைன்னா அடிப்பாங்க. இதுக்கு காரணம் வந்து கூட்டணி வரல அதனால் கோவத்தில் அடிக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு சில நிர்வாகி சொல்கிறாங்க. இவங்க அதை கூட தப்பாக புரிஞ்சுனாங்க. இவன் என்ன நினச்சிருக்காங்க, விஜய் தலைமையில் ஏற்றுக்கிட்டு விஜய் முதலமைச்சராக அதிமுக வரணுமா? அவங்க ரூம் போட்டு சிரிப்பாங்க இதை கேள்விப்பட்டாங்கன்னா. அதிமுகவில் முக்கிய நிர்வாகிகள் இப்படி வருவாங்கன்னு தாவேக்கெல்லாம் ஒரு சிலர் நம்பி இருக்கிறாங்க. இது எப்பேற்பட்ட ஒரு புரிதல் இல்லாத அரசியல் தன்மை. நீங்கள் எப்போ வந்தீங்க? உங்களோட வாக்கு சதவீதம் என்ன? உங்களோட விகிதாச்சாரம் என்ன? நீங்கள் எத்தனை வாட்டி தேர்தலை சந்திச்சிருக்கீங்க? என்ன சார் இப்படி கேட்குறீங்க? செங்கோட்டை 42% சார். இந்த 42% 40 இப்போ 2 கூட சேர்ந்து 42 ஆயிடுச்சு. அதான் ஆளாளுக்கு ஏற்றினே போகிறது. கடைசியாக வந்து 40 ஒருத்தர் முடிச்சார். 20 ஆரம்பித்து 20 பத்திரிகையாளரை வச்சு ஆரம்பித்தாங்க. அப்புறம் 24 இல்லை கூட வளர்ந்துருக்கோண்டாங்க. அப்புறம் 24 திருப்பி மறுபடியும் பத்திரிகைக்காரங்க நகரங்களில் 30% பத்திரிகைக்காரங்க முட்டு கொடுத்தாங்க. அப்புறம் 34 கட்சிக்காரங்க ஆக்கினாங்க. அதுக்கப்புறம் அவர் விஜய் அண்ணா அவர் வந்த அன்னைக்கு 40 ஆக்கிட்டாங்க. எல்லாம் சேர்ந்து பத்திரிகையாளர், அவங்க கணக்கு எடுக்கிறவங்க, தேர்தல் வியூக வகுப்பாளர் எல்லாம் சேர்ந்து 40 ஆகிட்டீங்க. செங்கோட்டையன் சீனியரில் கட்சியில் அவர் எம்ஜிஆர் காலத்து அரசியல் அவர் இப்போ ஒரு 2% போட்டுருக்காரு, 42. அப்படியே போச்சுன்னா 50, 52, 54 போயினே இருக்க வேண்டியதான். 2000, 4000, 6000 போட்டோம். எவ்வளோ போதோ போட்டோம். மொத்தம் ஓட்டு போகிறதே 70% தான். இவங்க என்னத்தை வச்சு சொல்கிறாங்கன்னு தெரியல. நிறைய பேர் வந்து மூளை செலவே அதிகமாக பண்ணுறாங்கங்க தாவேக்கா. அது வந்து நிதர்சனமாக தெரியுது. அரசியலில் வந்து இது இப்படி தான் இருக்குது. அதிமுக வந்து காலி, திமுக வந்து காலி, நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி தேர்தல் முடிவு வந்தோன்னா அவங்க உண்மை கசக்கும், உண்மை தெரியும். ஏன்னா எனக்கு வந்து தாவேக்கா சென்னையை தாண்டி நிறைய இடத்துல அவங்களுக்கு வந்து
தேவைப்படுற அளவுக்கு வாக்கு வங்கியோ வசீகரமோ இல்லை உட்கட்டமைப்போ இல்லை. இது யதார்த்தம். ஒருவேளை இந்த யதார்த்தத்தை அவங்க ஒரு மாதத்தில் சரி செஞ்சு வாக்கு அதிகமாக வாங்குறாங்கன்னா நான் அதை அப்போ பேச போகிறேன். என் பார்வைக்கு நம்மளும் தான் பத்திரிகையாளராக இருக்கிறோம், 4 பேர்கிட்ட கேட்குறோம், இதுதான் வருது. இன்னொன்று, இந்த மாதிரி ஊரில் போயிட்டு இப்போ அந்த வீட்டில் இந்த 4 பேரை போய் கூப்பிட்டு வந்தாங்க இல்லையா ஸ்டேஷனில், தேனியில், அவங்க திமுக அதிமுகலாம் பார்க்க மாட்டாங்க. 100 தடவை இது மாதிரி கார் எடுத்துன்னு போகிறது, கொடி கட்டுன்னு போகிறது போனால் உனக்கு அவ்வளோதான். நல்ல அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, பசங்க இந்த மாதிரி ஸ்டேஷன் போகிறது, பஞ்சாயத்து ஆகுறது இதெல்லாம் விரும்புவாங்களா? விரும்ப மாட்டாங்க. நீ அரசியல் பண்ணணும்னா நியாயமாக பண்ணு, எலெக்ஷன் நில்லு, ஜெயி. எல்லாருக்குமே என் புள்ள கவுன்சிலர் ஆகணும், என் புள்ள எம்எல்ஏ ஆகணுன்ற ஆசை எல்லா அப்பா அம்மாக்கும் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி போயிட்டு தேவையில்லாமல் வழி சண்டை பண்ணின்னு கொழுப்பு எடுத்துன்னு போய் பண்ணால் ஊர்லலாம் பெரியவங்கலாம் அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டேன். சென்னையில் ஒன்றும் கிடையாது, கேட்குறதுக்கு ஆள் கிடையாது. பிள்ளைங்க மாதிரி இப்படி இப்படி போவீங்க, பைக்கில் தொங்கின்னு போவீங்க, பஸ்ஸில் தொங்கின்னு போவீங்க, ட்ரெயினில் தங்கின்னு போய் கூட்ட நெரிசல் கேட்குறதுக்கு இல்லை. ஊர்லலாம் அப்படி கிடையாது. 4 வாட்டி பார்க்குவோங்க ஊரில் இருக்கிறவங்க. நீங்கள் வா, கூப்பிட்டு அவங்க அப்பாவுக்கு ஃபோனை போடு, இன்னும் பையன் ஏடா கூடமா வரான், நீயே கண்டிக்கிறியா இல்லை நாங்கள் கண்டிக்கிட்டுமா, ஊரில் வேறு மாதிரி போயிடும்னுவாங்க. இது கோயம்புத்தூரில் உண்டு, தேனியில் உண்டு, மதுரையில் உண்டு, திண்டுக்கல்லில் உண்டு, ஒட்டன்சத்திரத்தில் உண்டு, ராமநாதபுரத்தில் உண்டு, திருச்சியில் உண்டு, புதுக்கோட்டையில் உண்டு. இல்லைங்க நாங்கள் செங்கல்பட்டுலலாம் இப்படி தான் பண்ணுவோம், திருவள்ளூரில் நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம், மெட்ராஸில் நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம். பண்ணிக்கோங்க, ஒரு இடத்துல பண்ணுவீங்க, மற்ற இடத்துல தமிழ்நாடு பூரா தானே பார்க்குறாங்க இந்த சேட்டையெல்லாம். இது நல்ல சேட்டை. அவர் கட்சி பேசுது பொதுக்கூட்டம், அவங்க 1000 பேர் இருக்கிறேன்னு தெரியுது. ஒரு 15 வண்டியில் எடுத்துன்னு போயிட்டு நீங்கள் சீனை போட்டு சரிப்பா 1000 பேர் சேர்ந்து கும்மாங்குத்து குத்துறான், வாய்கெல்லாம் அடிச்சு கீழ்ச்சிடுறாங்க. என்ன அப்போ யார் பொறுப்பு? உங்களுக்கும் உடம்புல ரத்தம் தானே ஓடுது. உங்களுக்கு கை கால் உடஞ்சா அது இழப்பு இல்லையா? எதை எங்கே செய்யணும்னு தெரியாது. அதெல்லாம் எதிரி எப்பயுமே குறைச்சி மதிப்பிடுறது யார் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு? இது எங்கேருந்து வருது இந்த கொழுப்பு? அதிமுக ஒரு கட்சியே கிடையாதுங்கிறாங்க. அதுதான் எதிரியை குறைச்சி மதிப்பிடுறது எங்கேருந்து வருதுன்னு கேட்குறேன். இது இந்த கான்ஃபிடென்ஸு தான் முயல் தோத்துச்சு ஆமை கிட்ட. இல்லை இவங்க எங்களை அப்படி தான் மதிப்பிடுறாங்க அப்படின்ற ஒரு பார்வை வைக்கிறாங்க. எங்களை அவங்களெல்லாம் யாருமே மதிப்பிடவே இல்லைங்க. என்னைக்குன்னா விடுதலை சிறுத்தைகள் தாவேக்காவை மோசமாக பேசினாங்களா? ஆதவர்ஜனாக பேசினாங்க, வன்மத்தை கக்குனாரு, அவங்க திருப்பி எதிர்வினை ஆடுறாங்க. அதுக்கப்புறமா தாவேக்கா அதிமுகவை பேசினாங்க. அதிமுக கடந்து போகிறோம், அவங்களாம் ஒரு ஆளே இல்லை, அதுவே இல்லை, இதுவே இல்லைன்னு பேசினீங்க. கட்சியில் பார்த்தா இப்போ ஒவ்வொரு உண்மையாக வருது. கடம்பூர் ராஜு உங்களை மேடை போட்டு கிழிக்கிறாரா? இப்படி எல்லாம் ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க, முதலமைச்சர்கிட்ட தான் இவர் உட்காந்தார், அம்மையார் ஜெயலலிதா கிட்ட தான் அப்படின்னு. இல்லை இபிஎஸ் கிட்டேயும் இப்படி தான் உட்காந்தார், எடப்பாடியார்கிட்டையும் இப்படி தான் உட்காந்தார். என்ஓசி 3 மணி நேரம் என்கிட்டயும் உட்காந்தாரு. இதை பாருங்க, இது என்ன படம்பா, பிஏ கிட்ட கேட்குற இது என்ன படம்பா, ஆனால் இது அந்த படம் இந்த படம் அப்படின்னு ஒவ்வொரு படத்துக்காக போய் தீபாவளி பொங்கல் அப்போ போய் கும்பிடு போட்டு நிற்கிறது தான் உங்கள் வேலையாக இருந்திருக்கு. நீங்கள் இதில் நடுவில் ரஜினி வேற கதை சொல்லி கிண்டல் பண்ணீங்க. ரஜினி சார் ஐயா ஜிகே மூப்பனாரை வச்சுக்கிட்டு, கலைஞரை வச்சுக்கிட்டு, என் ரசிகர்களை நான் அரசியல் படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் என் ரசிகர்கள் எல்லா தரப்புலையும் ஓட்டு போடுறவங்க இருக்கிறாங்க, ஆனால் இப்படி ஒருத்தங்களை பண்ணக்கூடாதுன்னு சொன்னப்ப கட்சியை தொடங்காமல் தன்னோட ரசிகர்களுக்கு பாதிப்பு இல்லாமல் ஆட்சி மாற்றம் பண்ணார். அம்மையார் ஜெயலலிதா தோத்தாங்க, அதிமுக தோத்தது ரஜினியால். அதே ரஜினி அவர்கள் அப்புறம் சில பல காலங்கள் முடிஞ்சு அம்மையார் ஜெயலலிதா நிகழ்ச்சி கூப்பிடும்போது போய் மேடையில் போய் பாராட்டிட்டு அதை மனசில் இருந்ததெல்லாம் இது பண்ணிவிட்டு இறந்தப்போ அவங்களுக்கு உண்டான மரியாதை மாண்பை அதிகமாக பேசி அவரும் நல்ல பேர் எடுத்துன்னு போயிட்டார். ஸோ ரஜினிக்கு இன்றைக்கி கெட்ட பேர் இல்லை. ரஜினி தொண்டர்களுக்கோ ரஜினியோட கட்சியோட நிர்வாகிகளுக்கோ கடனோ இல்லை கெட்ட பேரோ கிடையாது. அரசியலில் ஈடுபட்டிருக்கார். எப்போ ஈடுபட்டார்? 96 ஈடுபட்டிருக்கிறார். 96 ஈடுபட்டு ஆட்சி மாற்றத்துக்கு வித்திட்டார். அதுக்கப்புறமா இல்லை இதுக்கு மேலே நான் இதோட வரலை, நான் உடன்படலைன்னு சொல்லிட்டு ட்ராவல் பண்ணலை, ஒதுங்கிறார் அந்த கூட்டணியை விட்டு. கூட்டணினா அந்த சப்போர்ட்டை விலக்கிக்கிறார். அரசியல் பேசுவார் எப்போனாச்சு. தூத்துக்குடி துப்பாக்கி சூட போனது செட் ஆகலை, ஏதோ கருத்து சொல்கிறதோடு சரி. நான் இப்படி தூய சக்தி தீய சக்தி அது இதுன்னு சொல்லிட்டு தொண்டர்களை மாட்டி விட்டுட்டு கேஸ் வாங்க வச்சுக்கிட்டு இது என்ன விதமான அரசியல்? சார் இல்லை, இப்போ ரஜினி அவர் என்ன சொன்னார்னா, அவர் அரசியல் வர ஈடுபாடு காட்டும்போது நான் சொல்கிறது ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பு சிஸ்டம் கெட்டு போயிருக்கு, மாற்றணும், எல்லாத்தையுமே மாற்றணும். சிஸ்டம் கெட்டு போயிருக்கு, மாற்றணும் அப்படின்னா இந்த கட்சியில தான் கெட்டு போயிருக்கு சிஸ்டம், மாற்றினா இவங்க கிட்ட தான் எல்லாத்தையுமே மாற்றணும் அப்படிங்கிற ஓப்பனாக சொன்னார். பட் அவர் அரசியலுக்கு வரல. வந்திருந்த ஒரு அவரும் விஜய் மாதிரி தானே பேசியிருப்பார், அவர் அப்படிதானே அந்த இடத்துல நகர்ந்திருப்பார். இல்லை கரெக்ட், வந்திருந்தா அந்த மாதிரி தான் பேசியிருப்பாரு. கருப்பு பணம் நீங்கள் வாங்கினீங்களா இல்லைன்னு கேட்டப்போ ஆமாம் நான் கருப்பு பணம் வாங்கியிருக்கிறேன், ஒரு சில நேரத்தில் ஆரம்ப கட்டத்தில் எனக்கு தெரியாது, அதுக்கப்புறம் தெரிஞ்சவொடனே மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிற அந்த தைரியமும் அந்த நெஞ்சுறுதியும் ரஜினி சாருக்கு இருந்தது. வந்திருந்தால் அவரும் கஷ்டப்பட்டுருப்பாப்புல. அவரே 4 பேர் அவர் என்னென்ன பண்ணார் ஏது பண்ணாரெலாம் வெளியில் வந்திருக்காது, இல்லை வெளியில் வரும், நமக்கு தெரியாது இல்லைங்களா?
இவங்க எல்லாமே பிக்கு விவிஐபி. இவங்க யாருமே போய் பொதுமக்களோட சாமானியனா நின்று வந்து ஒரு சில விஷயங்களை பண்ணிக்கிறது கிடையாது. நான் நடிகர், நான் உச்சம் அப்படி சொல்லி தான் இவங்களுக்கு 5-3 அடுக்கா எல்லாம் நடக்குது. யார் யார் எந்தெந்த அரசியல்வாதிகிட்ட என்னென்ன ஆப்ளிகேஷன் கேட்டாங்க தெரியாதுல்ல. இப்போ இவர் விஜய் வீராவேசம் பேசினோன்னா அதிமுக தேர் எடுத்து தெருவில் விட்டாச்சு. அப்பா நீ அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது, ஏதோ இரு ஒரு ரெக்கார்ட்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னு. ஒரு சைடு அதிமுக ரெக்கார்ட்ஸ் எடுத்து விடுது. பாருங்க சூரப்புலினா நான் வேலை பண்ணிக்கிறாரு, கை கட்டி நிற்கிறாரு. யார் தருதா? அதோ உங்கள் விஜய் யார்கிட்ட நிற்கிறாரு? அதிமுக கிட்ட நிற்கிறாரு. அதே கட்சி இன்னமும் இருக்குது. அதிமுக அப்படின்லாம் கடந்து போவாதீங்கன்னு சொல்கிறாரா? ஏன்? ஏன்னா நீங்கள் எம்ஜிஆருக்கு இப்போ உங்கள் தலைவராக நீங்கள் காட்டிக்க முயற்சி பண்ணுங்க. நீங்கள் எம்ஜிஆரோட லெகசியை எடுத்துக்க பார்க்குறீங்க, ஊடுருவ பார்க்குறீங்க, கூடு விட்டு கூடுமாய பாடுறீங்க. உங்களுக்குன்னு ஒரு கட்சிக்கு இது சொந்தமாக. அந்த கட்சி டிடிவி தினகரனுக்கும் விஜய்க்கும் எதனா பஞ்சாயத்து இருந்தா? இல்லை. ஏன் இப்போ டிடிவி தினகரன் பேசுகிறாரு? கூட்டணின்றதை தாண்டி ஏன் பேசுகிறாரு? ஏன்னா எம்ஜிஆர் அவருக்கும் சொந்தம். இப்போ உனக்கு யாருன்னே தெரியாது. நாங்கள் வீட்டில் நீ என்னைனா வீட்டில் எம்ஜிஆர் படம் மாட்டி வச்சிருந்தியா? இல்லை எம்ஜிஆர் பிறந்த நாளுக்கு என்னைக்குன்னா போயிட்டு நீ யாருன்னா 4 பேர் சோறு போட்டுப்பியா? எம்ஜிஆர் நினைவு நாளுக்கு பூங்கா நகரில் செல்வன் சொல்லிட்டு ஒருத்தர் தவறிட்டார். வருஷம் கிறிஸ்மஸ் முடிஞ்ச உடனே ஒரு காலத்தில் 50 பேர் போவாங்க. அதுக்கு முன்னாடிலாம் 100 பேர் போயிருக்காங்க. போயிட்டு மொட்டை போட்டுன்னு வருவாங்க. அவங்கள பொறுத்தவரைலாம் எங்கள் கட்சி தலைவர் செத்துட்டார். இந்த கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த கொல்லி வைக்கிறவங்களோ இல்லை அந்த உறவினர்கள் பார்த்தீங்கன்னா மொட்டை போடுவாங்க. ஆமாம், அப்பா இருந்தா அதை 20-25 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நானே அதை 2-3 வாட்டி செய்தியெல்லாம் போட்டிருக்கேன். அது ஒரு சில நேரத்தில் கவர் பண்ணி போடுவாங்க. அப்படி இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு நீங்கள் எம்ஜிஆருக்கு உறவு கொண்டாடினா அவங்க சும்மா விடுவாங்களா? அதான் உருட்டுக்கு தேடி அடிப்பாங்க. இது தொடரும் இனிமேல் விஜய் வேணும் வேணாம் கூட்டணிக்கு வராரு. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து அவங்க முடிவு எடுத்துட்டாங்கன்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இப்போ இன்னமும் ஒரு சில பேர் கூட்டணி வரலாம் மாறலான்ற மாதிரி. நான் இதை எப்படி பார்க்குறேன்னா ஒரு என்னோட கணிப்பில் அதிமுக விஜய் வேணாம் அப்படின்ற அந்த முடிவுக்கு போனதுனால தான் இந்த பேயடி அடிக்கிறாங்க அந்த இடத்துக்கு. திமுக அதாவது திமுக தான் அவர் தீய சக்தின்றாரு. நீ என்ன இரு ஆனால் உன்னை திமுக தீய சக்தி, அது என்னோட சக்தி, என்னோட பிரச்சனை. அது நீ இப்படிக்கா வான்னு கூப்பிட்டு 2 காட்டு காட்டி நீ ஓரம் போ, அப்புறம் நாங்கள் சண்டை போட்டுக்கோம். இந்த வேலையை தான் இப்போ அதிமுக பண்ணும். இப்போ இது பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து அதிமுக செய்தியில் இருக்க அதிகமாக ஊடகத்தில் அதிகமாக பேசப்படுதா? ஃபஸ்ட்டு இல்லையா? ஏன்னா ஃபஸ்ட்டு அவங்க வேறு விஷயம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இதை பண்ணுறாங்க. பிரச்சாரம் வர போக வேட்பாளர் போக களம் வந்து திமுக வர்சஸ் அதிமுகன்னு மாறிடும். இல்லை இப்போ விஜய் வந்து இப்போ அவரோட இடத்துல பார்க்கும்போது நம்ம நிறுவனம், நம்ம வந்து திமுக மாற்றாமல் நிறுவனம் அப்படின்னா நமக்கு அவங்களுக்கு தான் போட்டி, அந்த அரசியல் நம்ம பேசி தாக்கணும். இப்போ ஆப்போனன்ட் வந்து பலவீனப்படுத்தாகணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி தானே. ஏன்னா அவங்க வெளிப்படையாக கரெக்ட் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி வரும்போது தான் என்ன ஆகுதுன்னா 1.5 கோடி ரூபா பணம் கட்டு, பிளாக் மணி டிக்கெட் வாங்கினீங்க, ஜனநாயகன்னு கரூர் சம்பவம் இதெல்லாம் வருது இல்லை? கூட்டணிக்கு யாருமே வரல. 1.5 கோடி. அப்போ இவ்வளோ விஷயம் மைனஸ் இருக்கு. அது நீதிமன்ற சப்ஜெக்ட்ல நீதிமன்ற நெருக்கடி தானே, அரசியல் நெருக்கடி தானே. நீங்கள் பணத்தை ஒழுங்காக கட்டிட்டு இருந்தால் பிரச்சனை கிடையாது. நான் என்ன கேட்குறேன்னா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முதல் கோணல் முற்றும் கோணல். பொது வாழ்க்கைக்கு வர்றதுக்கு முன்னாடி இவ்வளோ விஷயம் இருக்குது. நேரத்துக்கு போக மாட்டேன், கட்சிக்காரங்கள கலந்துக்க மாட்டேன், பொதுமக்களை போய் சந்திக்க மாட்டேன். அதுக்கப்புறமா வந்து கரூரில் வந்து அங்கேருந்து ஓடி வந்துடுவேன். பாதிக்கப்பட்டது எனக்கு வேண்டப்பட்டவங்க, என் கட்சிக்காரங்க. அங்கேயே இருந்து பார்க்கணும், அங்கே இருந்து நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கணும். உண்மையிலே உன் சொந்தம் பந்தம் உறவுன்னு சொல்கிறிய, குடும்பத்தில் யாருன்னா ஒருத்தர் இப்படி நடந்துச்சுன்னா எல்லா புள்ள பேரன் பேத்தி எல்லாம் இப்படி தான் ஓடி போயிடுவாங்களா? சொந்த பந்தம்லாம் எவ்வளோ சம்பவம் நடக்குதுங்க. தீ விபத்து நடக்குது, பேருந்து விபத்து நடக்குது, கடன் தொல்லை தாங்காமல் தூக்கு மாட்டின்னு செத்துடுறாங்க. இவ்வளோலாம் நடக்கிறாங்க. ஊர்லேயோ நகரத்துலேயோ சொந்த பந்தத்துக்கோ இல்லை நமக்கு வேண்டிய நண்பர்கள் இல்லை பழகிட்டோம், ஒரு 10 நாள் ஒருத்தர் கூட பழகினவங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டம், நீங்கள் கூட பொறுப்பேற்றுக்க வேண்டாம், நீங்கள் டைமுக்கு தான் வந்தீங்க, நீங்கள் எல்லாம் பண்ணீங்க, காவல்துறை சரிதான். அது என்ன புத்தி அது ஓடுறது ஊரை விட்டு? காவல்துறையே எங்களை போக சொல்லிச்சு, நீங்கள் இருந்தால் இன்னும் பிரச்சனை அதிகமாகும் போக சொல்கிறாங்க. நிற்கணும், நான் இருந்தால் இன்னும் அதிகமாக. நேற்று கூட தான் காவல்துறை வந்து நீங்கள் போங்கன்னு திமுக ஊர் தலைவரை. ஆனால் சார் நீங்கள் அதெல்லாம் பேசாதீங்க சார், கட்சியெலாம் இது வெட்டுறாதீங்க, ஊர்கார பையன் சார், இல்லைப்பா இது கட்சி பிரச்சனை, இவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க, இவங்க அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க, அவங்களுக்குள்ள நீங்கள் வராதிங்கன்றாங்க. மேலேருந்து சொல்கிறாங்க சார் அப்படின்ட்டு. மேலேருந்து சொல்லிட்டோம், கீழேருந்து சொல்லிட்டோம், நியூஸில் வந்துச்சு, பிரச்சனை ஆயிடுச்சு. அதெல்லாம் அது உங்கள் பிரச்சனை. எனக்கு எங்கள் ஊருக்காரங்க பாதிக்கப்படக்கூடாது. நிற்கிறாங்கல்ல, தேவையா? இப்போது அங்கே இருக்கிற திமுககாரங்க தேவையா? எதுக்கு பண்ணுறாரு? கடம்பூர் ராஜு இதுவரையிலும் ஒரு வார்த்தை அன்றைக்கி நான் சொல்லியிருப்பார். விஜய் வந்தார், 3 மணி நேரம் நின்னார், இத்தை கேட்டார் அத்தை கேட்டார், என்ஓசி அனிமல் வெல்ஃபேர் போர்டு அப்படின்ட்டு வாங்கலை, ஒரே நாளில் வாங்கி கொடுத்தோம், செஞ்சதுக்கு வாழ்நாள் பூரா நன்றி சொல்வேன். இவருக்கு நன்றி சொல்லியே பழக்கம் இல்லை. அன்றைக்கி நன்றி சொன்னார். இவங்களுக்கு தெரியாது போல், தெரிஞ்சிருந்தால் இன்னும் பெரிய பெரிய ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுருந்துருப்பாங்க போல். அதுவே வந்து விளம்பரத்துறை தான், பத்திரிகை மற்றும் விளம்பரத்துறை தான் இவர். இது போக போக
அதுக்கப்புறம் இன்னும் நிறைய நடந்திருக்குது. ஒரு சில நடிகைகள் நடிக்கிற படத்துக்கு கம்பெனிக்கெல்லாம் வந்து விளம்பரத்துறையிலேருந்து இந்த மாதிரி முக்கிய நடிகர்கள்லாம் சொல்லி பர்மிஷன் எல்லாம் கம்மி பண்ணுறது, ஃபீஸை கம்மி பண்ணுறது, இந்த வேலைலாம் பண்ணியிருக்கிறாங்க. விஜய் அதுக்கு விஜயால நடந்திருக்கு. ஓகே. இப்போ ஏபிஆரோ பிஆர்ஓலாம் நமக்கு நண்பர்கள் இருக்கிறாங்க இல்லையா, விசாரிக்குமோ ஒவ்வொன்றா வருது. இது எல்லா ஆட்சி காலத்துலையும் எல்லாரும் பண்ணுறது. ஓகே. இப்போ நாளைக்கு ஒரு வேளை அதிமுக ஆட்சி வருது அப்படின்னா திமுக யார் யாருக்கு பண்ணி கொடுத்ததுன்னு வரும். சார் இப்போ எனக்கு டவுட் என்னன்னா, அப்போ கடந்த காலத்தில் அதிமுக தயவால் விஜய் இவ்வளோ ஃபேவர் செஞ்சுருக்காரு, தனக்கோ தன்னோட சார்ந்தவங்களுக்கு செஞ்சுருக்காரு. அப்படி இருந்துட்டு இன்னைக்கு இந்த அளவுக்கு அவங்களை போட்டு அடிக்கிறது, நீங்கள் ஊழல் கட்சி அப்படிங்கிறது, உங்களாம் நீங்கள் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற பண்ணுறது அப்படிங்கிறது, அவர் அதை யோசிச்சு பார்க்கணும் இல்லை? எப்படி அந்த இடத்துக்கு நகராது அவர்? இல்லை, அவர் என்றைக்குமே வந்து இப்போது ஒரு சில படம் அந்த இதெல்லாம் வரும்போது டைரக்டர்ஸு பழைய ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் நினைவு கூர்ந்து பேசக்கூடிய நட்சத்திரங்களை நம்ம பார்த்துருக்கோம். உதாரணத்துக்கு எம்ஜிஆர் அதை எப்பயுமே பேசுவார். தனக்கு வந்து இன்ஃபேக்ட் ப்ரொடியூசர்ஸை வந்து முதலாளின்னு தான் கூப்பிடுவார். ஆமாம், முதலாளி தான் கூப்பிடுவார். ப்ரொடியூசரு காசு இல்லாமல் ஓட்டாண்டி ஆகி ஒன்றும் இல்லாதப்போ படம் நடித்து கொடுத்து ப்ரொடியூசரோட வாழ்க்கையை திருப்பி காப்பாற்றி கொடுத்தவர் தான். அதனால தான் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர்னு பேர், வள்ளல்னு பேர். அப்போவும் அன்றைக்கும் முதலாளி, இன்றைக்கும் முதலாளி, என்றைக்கும் முதலாளி. ஏன்னா நீங்கள் எனக்கு காசு கொடுத்துருக்கீங்க, நான் சாப்பிட்ருக்கேன், உங்கள் உப்பு சாப்பிட்ருக்கேன், விசுவாசத்தை எப்படி குறைச்சி மதிப்பிட்டீங்க? ஏன் நான் இல்லை, செத்தா போயிட்டேன். இப்படி இருந்தவர் எம்ஜிஆர். அதேமாதிரி சூர்யா ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவரோட பழைய டைரக்டர்ஸ் என்ன இவர் தான் ஆளாக்குனார், இவர் என்ன செதுக்குனார் அப்படின்னு சொல்லக்கூடிய டைரக்டர். ரஜினி சார் யார் எப்போ உதவி பண்ணியிருக்காங்க, யார் எப்போ கஷ்டம் கொடுத்தாங்க, எவ்வளோ அவமானப்பட்டேன், அவரோட வாழ்க்கை சம்பந்தமான விஷயங்கள்லாம் சொல்லுவார். இப்போது ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுவோம், பாக்யராஜ் அவருக்கு கிடைச்சதை சொல்லுவார். அப்புறம் மயில்சாமி அவருக்கு பண்ணதை அது எதுக்குன்னா எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஆட்கள் இருந்திருக்கிறாங்க. ஒரு நினைவு கூறுவாங்க, இவர் எனக்கு இதை பண்ணி கொடுத்தாரு, இவரால் தான் நான் வாழ்க்கையில் நல்லா இருக்கேன், இவரை நான் மறக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி பொது வழியில் சொல்கிறேன். விஜய் சார் எத்தனை வாட்டி பொது வழியில் எத்தனை பேரை அப்படி தூக்கி வச்சு பேசியிருக்கலாம், 1 2 ஞாபகமே இல்லை. நான் பர்பஸாக இதை சொல்லலை, எனக்கு ஞாபகம் வரல. யாருன்னா அப்படி பேசினதை இனிமேல் எடுத்து போட்டாங்கன்னா நான் அதை சொல்லிவிட்டு பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு என்னோடய இந்த கருத்தை வந்து நான் திருத்திக்குவேன். நான் திருத்திக்குவேன். எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. நானும் அன்றாடம் படிக்கிறவன் தான், வாழ்க்கையில் எல்லாமே பாடம் தான். இல்லை சார், இப்போ நீங்கள் அவர் இப்படி சொல்லியிருக்காருன்னு நீங்கள் கேட்குறீங்க. பட் அவரோட தரப்பு வாதம் என்னன்னா, நான் இந்த அளவுக்கு இந்த இடத்துக்கு வந்து நின்றுருக்கேன்னா என்னோட கடின உழைப்பு, நான் அந்த அளவுக்கு உழைச்சிருக்கேன், கடந்த நிறைய அவமானம் சந்திச்சிருக்கேன், அந்த அவமானத்தை தாண்டி தான் வந்திருக்கு அப்படின்னா செல்ஃபாக வந்திருக்கேன். நான் வந்து விஸ்காம் வந்து படித்தவன், சினிமாட்டோகிராஃபி என்ன, ஃபிலிம் மேக்கிங் என்னன்னு ஓரளவுக்கு தெரியும். இது தற்பெருமை. இப்போது நான் பேசுகிறேன், என் கருத்தை வச்சுட்டு 4 பேர் பார்க்குறாங்கன்னா இதில் என் கருத்து ஒண்டி தான் எல்லாத்துக்கும் காரணமா? நீங்கள் கேட்குற கேள்வி, நீங்கள் இடைமறிக்கிறது இல்லை, நீங்கள் நான் சண்டை போடுறது, வாதம், அதுக்கப்புறம் மக்கள் அதை ஏற்றுக்கிறது, அதுக்கப்புறம் தான் அங்கே கேமராமேன் சரியாக வைக்கலை, 4 இடத்துல பிளர் ஆகுது, இல்லை ஸ்பீக்கர் வந்து மைக்கு சவுண்டு மிக்சிங்கில் தப்பாயிடுச்சு, எடிட்டிங்கில் தப்பாயிடுச்சு, எல்லாம் சேர்ந்து உழைச்சி வர்றது தாங்க மேலே. இவர் ஆனவனா உச்சன்றார். இன்னொரு உண்மையை சொல்லட்டுங்களா, சவுத் இந்தியா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் ஒரு 7-8 days எடுத்துக்கோங்க, இவர் படத்தை விட மற்ற நடிகர்கள் படம் அதிகம் வசூல் பண்ணிடுது. இவர் சொல்லும் போது என்ன சொல்கிறாரு, இவர் படத்தை விடவா? ஆமாம். இப்போ புஷ்பா எடுத்துக்கோங்க, காந்தாரா எடுத்துக்கோங்க, RRR எடுத்துக்கோங்க, பாகுபலி எடுத்துக்கோங்க, எந்திரன் 2 எடுத்துக்கோங்க, இதெல்லாம் யாரோட படம்? இந்த படம் எல்லாமே விஜய் சார் படத்தை விட கலெக்ஷன் ஜாஸ்தி. கூலியே இன்ஃபேக்ட் கொஞ்சம் ஜாஸ்தி தான் சொல்கிறாங்க. இவர் வெறும் இந்த மாஸ்டரு, பீஸ்ட்டு, இது ஜெயிலரும் ஜாஸ்தி கலெக்ஷன். ஆனால் உச்சம் தென்னிந்தியாவிலே நீங்கள் உச்சம் கிடையாது. ரஜினி சார் அப்போ அண்ணாமலை வந்து அன்றைக்கி வந்தப்போ அன்றைக்கி உச்சம். டிக்கெட் விலை 300 விற்றா எக்ஸ்ட்ரா கலெக்ஷனு, அவ்வளோதானே? டிக்கெட் விலை 400 விற்கிறாங்க, எக்ஸ்ட்ரா கலெக்ஷன். அமரன் செலவு கம்மி, படம் பயங்கர வசூல். மஞ்சுமல் பாய்ஸு மொழியாக்கம் பண்ணி தமிழ்நாட்டில் ஓடுது, தமிழில் பேய் ஓட்டம் வச்சு படம். யாரும் இப்படிலாம் டம்முன்னு அடிச்சிக்கலையே, நீங்கள் தான் சொன்னீங்க. எதுக்குன்னா அவரோட மனநிலை என்ன அப்படின்றதுக்கோசரம் நான் அதை டீகோட் பண்ணுறேன். என்ன மாதிரி அவர் பண்ணுறாரு, என்ன மாதிரி பேசுகிறாரு, வேறு யாரும் இப்படிலாம் சொல்கிறது இல்லை சார். இப்போ அவர் எப்படி சொல்லுவார்னா, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி புஷ்பா, இப்போ இந்த மாதிரி நீங்கள் இந்திரன் இந்த மாதிரி சொல்கிறது வந்து அப்பப்போ ஒரு படம் அப்படிங்கிறது ஒரு விஷயம். பட் நான் ஸ்டாண்டர்டாக இருக்கேன், என்னோட ஸ்டாண்டர்ட் நான் இந்தளவுக்கு வந்து இருக்குன்னா சஸ்டெயினாக வந்துருக்கேன். கூகுளில் போய் டாப் சவுத் இந்தியா மூவிஸ்ன்னு போடுங்க, 10 படம் வருதுன்னா அதில் 2 படம் தான் விஜய் படம் இருக்கும், மிச்சம் 8 படம் மற்ற நடிகர்கள் தென்னிந்தியாவில். இன்னொன்று, இவரை விட அவங்களுக்கு சம்பளம் கம்மி. அப்போ யார் பெரிய ஆள்? ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டின்னு வாங்க, ரிட்டர்ன் ஆன் மை இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு வாங்க மார்க்கெட்டில்.
அவர் அந்த சம்பளத்தை தான் ரொம்ப உயர்வாக கருதி சொல்றாரு. அதாவது மற்ற நடிகர்களுக்கு ஆ. நல்ல படம் கொடுத்துருக்கலாம், பட் அவங்களோட சம்பளம் எனக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ என்னோட ஸ்டாண்டர்ட் அது அப்படின்ற மாதிரி நிறுவுறாரு. அது கரெக்டான வாதம் தான். நான் தான் அதிகமாக வாங்குறேன் துட்டு, நான் தான் கருப்பில் வாங்குறேன், ஒயிட்டில் வாங்குறேன், நான் தான் புலி படத்துக்கு பாக்கி வச்சேன், அவங்களாம் வைக்கல. அப்போ யார் பெரிய ஆள்? நான் தானே பெரிய ஆள், நான் தானே அதிக வரி கட்டுறேன். அப்படி பார்த்தா கரெக்டு தான். உங்கள் படம் தான் தேட்டரில் அதிகமாக விற்கிது, நீங்கள் தான் அதிகமாக பணம் வாங்குறீங்க, நீங்கள் தான் எப்போயுமே பொங்கல் தீபாவளிக்கு படம் ரிலீஸ் பண்ணுறீங்க, நீங்கள் தான் போய் 3 மணி நேரம் ஒரு முதலமைச்சர்கிட்ட நிற்கிறீங்க. எடப்பாடி பழனிசாமி கூட சொல்லியே வெளியில். ஆமாம், அவர் சொல்லலை. இன்ட்ரெஸ்டிங், அவர் சொல்லலை. சொல்லலையே. எதுக்கு? என்ன சொன்னார்? நல்ல நடிகர், இப்போ தான் வந்திருக்கிறாரு, வந்து பட் கட்சிக்காரங்க விடுவாங்களா? இனிமேல் ஒவ்வொருத்தராக சொல்லுவாங்கல்ல, யார் யாரெல்லாம் அந்த சினிமா சம்மந்தமான துறை, இன்ஃபர்மேஷன் அண்ட் பப்ளிக் டிபார்ட்மெண்ட் மினிஸ்ட்ரி, யார் யாரெல்லாம் அந்த துறை அமைச்சர் இருந்தாங்களோ அவங்க சொல்லுவாங்களே. இன்னொன்று, இப்போ தானே சண்டை திமுகவோட இந்த 2-2.5 வருஷமா. இதுக்கு முன்னாடி இன்னும் வெள்ளக்கோவில் சுவாமிநாதனோ இல்லை அதுக்கு முன்னாடி அந்த துறைக்கு அமைச்சராக இருந்தவங்களாம் இன்னும் பேச ஆரம்பிக்கலையே. யார் யாருக்கு என்னென்ன உதவி தேர்தல் நெருக்கத்தில் வந்தால் சார் ஒரு நிமிஷம் அதை ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்குறீங்களா? என்ன வேணால் நடக்கும், அரசியல் தானே. யார் வேணால் முதுகில் குத்துவாங்க, நேரில் குத்துவாங்க, இப்படி குத்துவாங்க, எது வேணால் பண்ணுவாங்கல்ல. வேட்பாளர் கூட தூக்கின்னு போவாங்க. இப்போவே மாவட்ட செயலர் ஓடி போயிடுறாப்புல. சும்மா போலீஸ் தேடினாவே ஓடி போகிற மாவட்ட செயலர், வேற ஒன்றும் கிடையாது. அதிமுக கிட்ட தன்னோட வீக்னஸ் இருக்குது. அதே மாதிரி திமுக கடந்த காலத்தில் நம்ம வந்து அரசியல்வாதி ஆகாத முன்பு இருந்தால் அந்த வீக்னஸ் அவர்கிட்ட இருக்குது. ரைட், ஓகே. இன்றைக்கி அரசியல்வாதி நம்ம 2 பேரும் பகச்சிக்கிறோம், ஈக்குவலாக பகச்சிக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பொது வெளியில் எடுத்து வைக்கும்போது அது டேக் ஆஃப் ஆகுமா? அவர் இப்படி கணக்கு பண்ணலாம், இதெல்லாம் யார் டேக் ஆஃப் ஆகும்? என்னோட பிம்பம் அதோட பெருசு, நீங்கள் வைக்கிற எவிடன்ஸோட என் பிம்பம் பெருசு, நான் அதில் சேலஞ்ச் பண்ணிட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி கூட அவர் ப்ளே பண்ணலாம். இல்லை, அவர் அப்படி தான் நினைக்கிறார். அப்படி தான் நினைக்கிறார். ஏன் இது இப்படி சொல்கிறேன்னா, விருப்ப மனு நம்ம கட்சியில் கொடுக்குறோம், 100 ரூபாய்க்கு விற்கிறோன்னா எவ்வளோ பேர் வாங்குவாங்க அப்படின்னு ஒரு பேசிக் கணிதம் கூட தெரியாத ஒரு ஆள். கட்சி தலைமை அவர் தானே. பனையூரில் எல்லாரும் திட்டாங்களா? அவங்களாம் பொதுமக்கள் என்ன அதிமுகவா, இல்லை பொதுமக்கள் பிஜேபியா, பொதுமக்கள் வந்து விசிகாவா, இல்லை திமுகவா, இல்லை மதிமுகவா? யார் அவங்க? சாதாரண ஜனங்க, ஓட்டு போட போகிறவங்க. அவங்கள கடுப்பு ஏற்றிட்டீங்க. அன்றைக்கி கடைசியாக வந்தது லாஸ்ட்டு, அவங்களால முடியல அதுக்கு மேலே. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க? இதே தலைவலி, இதே ராவடி, இதே பிரச்சனை அப்படி தானே சொல்லிடுற. இப்போ எல்லாம் பேட்டி கொடுத்துருக்காங்க. சாதாரணமாக பேட்டி கொடுத்து 20,000-30,000 பேர் பார்த்துக்கிறாங்க ஒவ்வொரு சேனல்லையும். எத்தனை சேனலில் பேட்டி கொடுத்துருப்பாங்க, எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க, எத்தனை லட்சம் பேர் பார்த்துருப்பீங்க. இப்போ பனையூரில் இருக்கிறவங்க இப்போ சொல்லுவாங்களா, எங்கள் தலைவர் பேசினா 1 கோடி பேர் பார்க்குறான், 1.5 கோடி பேர் பார்க்குறான். இப்போ பொதுமக்கள் பேர் லட்சக்கணக்கில் தான் பார்த்துருப்பான். ஆனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. உங்களை பார்த்துட்டு நல்லா பேசிக்கிறாரு, நடிகர் பார்க்க பிடிக்கும், பார்த்தோம், இவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ இந்த மனநிலையில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? பனையூரில் இவர் வண்டி தான் கட்சி வச்சுக்கிறாரா? சீமானும் அங்கே தான் இருக்கிறாரு, அண்ணாமலையும் அங்கே தான் இருந்தார், அன்புமணி ஆஃபீஸ் அங்கே தான் இருக்குது. யார் தான் வந்து மேபி ஓகே அம்மா இவர் பெரிய நடிகர், கூட்டம் அதிகமாக வந்துருக்கும், அதனால் அவங்கள ஓகே நம்ம கணக்கு வேணாம், அது வேண்டாம், அவங்களாம் ஒன்றுமே இல்லை, இவர் தான் அரசியலில் பிம்பம் உச்சம் உயரமோ, அதனால் அவர் அப்படி தான் கூட்டம் கூடுவார். மக்கள் கஷ்டப்பட்டால் பட்டுக்கிட்டோம், நெருக்கடியில் செத்துக்கிட்டோம், அப்படி தான் இருக்கும் என் கட்சி, நான் பெரிய ஆள், அப்படி அந்த மனநிலையில் இருக்காருன்னா கரெக்ட். அதை மாற்ற முடியாது. 2 தேர்தல் தோற்ற சரியாயிடாது, வேறு ஒன்றும் இல்லை. அது ஒரு வகையான மனநோய். வெற்றி தோல்வி வந்து மனுஷனை வந்து சமப்படுத்திவிடும். இப்போ இந்த விஷயம் அவர் வந்து பக்குவப்படுத்தாதான் பக்குவப்படுத்தும் அப்படின்னு பார்க்க வேறு வழி. இப்படி நினைக்கக்கூடியவரை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இல்லைங்க, இது வந்து ஃபார்ம் வித்தா மாதிரி சொல்கிறாங்க. இது ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கடையில் போய் கலர் ஜெராக்ஸ் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? 10 பேஜுக்கு 100 ரூபா ஆயிடுதா? அந்த மாதிரி ஜெராக்ஸ் வேலை பார்த்துட்டு அவங்க 100 ரூபாங்கிறது ஃபார்ம் வாங்குறதுக்கு ஃபில் பண்ணி கொடுக்கும்போது 5,000 10,000 கொடுக்கணும். அதுதான் ஆக்சுவலாக வந்து மற்ற கட்சியிலன்னா 10,000ங்கிறது வாங்கும்போது அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் இவர் என்னன்னா 100 ரூபா ஃபார்மை கொடுத்துறாரு. ஃபில் பண்ணி நீங்கள் கொடுக்கும்போது உங்களுடைய நீங்கள் கேஷ் பேஸில் வந்து நீங்கள் அது 5,000 10,000 நீங்கள் கொடுத்தா வாங்கணும். அப்போ மற்ற கட்சி இதுக்கு வச்சு ஒரே மாதிரி தான் இருக்குது. இல்லை, மற்ற கட்சி ஃபார்ம் டிக்கெட் போட்டு விற்கிறது இல்லை, திருப்பி பூர்த்தி பண்ணும்போது தான் காசு. இவர் ஃபஸ்ட்டே வந்து இந்த இன்ஜினியரிங் காலேஜெல்லாம் அட்மிஷனுக்கு கொடுக்கும்போதே ஃபார்முக்கு காசு வாங்குவாங்களா, அந்த எண்ணோட்டம். இன்ஜினியரிங் காலேஜில் பையன் வந்து சேர்றானோ சேரலையோ, மார்க் எடுக்கிறானோ எடுக்கலையோ, ஃபஸ்ட்டு ஃபார்மை விற்றுடணும். ஃபார்ம் எத்தனை பேஜ் இருக்கும்? 3 பேஜ் இருக்கும், இல்லை 2 பேஜ் இருக்கும். மார்க்கு, ஜாதி, இது பச்சது எல்லாம் போட்டு 2 பக்கம் கீழே கழுத்து. அதுக்கு 500 ரூபா 1000 ரூபா. இன்னும் ஒரு சில பெரிய கல்வியாக இருந்தால் ஆன்லைனில் தான் பண்ணவும். ஏன்னா அப்படியே நோட் எடுத்து நொட்டாது அவங்களுக்கு. ஆன்லைனில் பண்ணி அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி, அதுக்கு ஒரு டிரான்சாக்ஷன் சார்ஜ் போட்டு அழுகணும் பெற்றவங்க. அதே வேலை தானே பண்ணி வச்சுக்கிறீங்க நீங்கள். இப்போ ஃபார்ம் கொடுக்குறது தகுதி அடிப்படையில் கொஞ்சம் பேருக்கு கொடுங்க, அவ்வளோதானே. எல்லாருக்கும் கொடுத்தா தெரிலங்க. அது கட்சி அவங்க நடத்துகிறது தான் கட்சி, இதுதான் முறைன்னு அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. அங்கங்கே மக்கள் பாதிக்கப்படுறாங்க. தேனியில் மக்கள் பாதிக்கப்பட்டாங்களா? போக்குவரத்து நெரிசல், 2 கட்சிக்காரங்க அடிச்சிக்கிறாங்க. அங்கே ஒருத்தன் வேலையை முடிச்சுட்டு போயிருப்பான், அப்படியே இப்போ காதில் வந்து இது பேர் வந்து நம்ம
மாதவன் பாட்டு ஏதோ ஒன்று கேட்டனோ இல்லை ஏதோ ஒரு பாட்டு தனுஷ் பாட்டு கேட்டனோ கூட போயிருப்பார் ஒருத்தர். 4 பேர் இப்படிக்கா ஓடுறான் அப்படிக்கா ஓடுறான் மாதிரி இவன் போய் சத்தத்தில் எங்கே போய் விட்டா பைக்கை தேவையா? விபத்து நாய் குறுக்கில் ஓனா தான் நடக்கணும்ல, பைத்தியக்காரத்தனமாக மனுஷால் ஓடினாலும் நடக்கும். எஸ் சார், ரைட். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் வந்து ஒரு மிகப்பெரிய பாடம் கற்றுருப்பார் நிச்சயமாக. எல்லா அரசியல் கட்சியிலுமே கற்றுக்கிட்டாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கைட்லைன்ஸ் ஃபார்ம் பண்ணுறாங்க, எப்படி வந்து இனிமேல் ஒரு கூட்டத்தை நடத்துது அப்படின்ற அளவுக்கு போகிறாங்க. அப்போ அதுலேருந்து பாடம் கற்றுக்கிட்ட நபர் இன்னமும் கூட கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணிக்காமல் அவருடைய விருப்பமனு விநியோகப்போ ஒரு பிரச்சனை, அப்புறம் அவர் வந்தால் ஒரு பிரச்சனை, போனால் ஒரு பிரச்சனை, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து தேனி பகுதியில் நடக்கிற பிரச்சனை, இந்த மாதிரியான விஷயங்கள் ஏன் ரிப்பீட்டடாக இருக்குது? ஏன் இது எப்படி இதை ஸ்டெப் டவுன் பண்ணுறது? இப்போது ஒரு மாணவன் சரியாக படிக்கலை, ஆசிரியர் ஒரு சில விஷயம் சொல்கிறாங்க. அப்போ அந்த மாணவன் அதை கேட்டுக்கிட்டால் ஆசிரியர் சொல்கிறது மாணவன் கேட்டால் அந்த மாணவன் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி ஒரு நல்ல ஒழுக்கமான மாணவனாக அது பள்ளிக்கூடத்தில் நல்ல பேர் எடுத்து வெளில வரும். இது ஒரு எடுத்துக்காட்டு. அரசியலில் பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்ற எண்ணம் இருக்கணும் ஃபஸ்ட்டு. 2வது அவங்களோட பிரச்சனையை வந்து நம்ம புரிஞ்சு அதை பற்றி பேசணும். அது பேசுறது கிடையாது. இன்னும் நம்மளே பிரச்சனையாக மாறுறோம் எங்கே போனாலும். அப்போது நம்மளை பார்க்கறதுக்கு இவ்வளோ பேர் வராங்க, இந்த ஆர்வம் இருக்குது, இந்த ஆர்வத்தை எப்படி குறைக்கிறது? நம்ம வந்து அவங்க வீட்டு பிள்ளையாக மாறணும். அவரும் எப்போ வேணால் பார்க்கலாங்க, பழகலாங்க, சாதாரணமாக இருப்பாருங்க அப்படின்றது. அப்போ நடிகராக இன்னுமே நடிகராக இருக்கார். இல்லை, அவங்க வீட்டு பிள்ளை தான் சொல்கிறார். இல்லை, நான் உங்கள் வீட்டில் தான் வாழ்கிறேன், அக்கா மாமா பல வீட்டில் வாழறாரு. அப்போ கரூர் வீட்டிலேருந்து ஏன் ஓடி வந்தார்? வாழ வேண்டியதானே அங்கேயே கரூர்லையே, ஏன் அந்த வீட்டை விட்டு ஓடி வந்தார்? போலீஸ் சொல்லுவான், அவங்க சொல்லுவான். ஏங்க ஒரு சில ரவுடி பதங்க கதைலாம் நீங்கள் இப்போ வடசென்னையில் போனீங்கன்னா சொல்லுவாங்க, தம்பி வந்து அப்ஸ்காண்டிங்காக இருப்பான், அண்ணனை ஊரில் போட்டுருவாங்க, செத்து போயிருப்பார், கானா பாட்டெலாம் பாடினா அழுதுன்னு இருப்பாங்க, ஐயோ அப்படி இந்தியே இப்படி இந்தியே. வாத்தியார் மேலே பார்த்தா நான் ஆல்ரெடி நிறைய பேர் மட்டம் பண்ணியிருப்பார், இவர் ரத்தம் பார்த்துருப்பார், அவங்க திருப்பி ரத்தம் பார்த்துட்டாங்க, முடிஞ்சு போச்சு. ஆனால் அண்ணனும் தம்பியோ அவங்களும் அந்த லிஸ்ட்டில் இருப்பாங்க, ஊரில் இருந்து மறைஞ்சி வேற எங்கன்னா இருப்பாங்க. போலீஸ் கைது செஞ்சிடும் போகாதன்னு ஊரில் சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஸு சொல்லுவாங்க, ஏய் அண்ணன் போட்டான், அண்ணன் அரெஸ்ட் பண்ணால் பண்ணின்னு போட்டோம், ஊரில் நான் வேறு மாதிரி கேவலமாக பேசுவாங்கடா அப்படின்னு வருவாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு கத்தியை வச்சு ரவுடித்தனமோ பொறுக்கித்தனமோ பண்ணுறவனுக்கு இது ஊரில் இதுதான் முறை. நீங்கள் போய் கேட்டுக்கோங்க. இங்கேருந்து வட சென்னையில் கேட்டாலும் சரி, 800 போய் கேட்டாலும் சரி, இல்லை அந்த சைடு யாரும் எல்லாம் ரவுடித்தனம் எல்லா ஊரில் தான் பண்ணுறாங்க. தமிழ் படத்தில் வந்து காட்சிப்படுத்திருக்காங்க. நீங்கள் சொல்லுறது காட்சிப்படுத்துறதுன்றது படத்தில் வைக்கிறதுங்க, இது இயல்பு. இல்லை, டைரக்டர் வந்து இயல்பு நடக்கிற விஷயம் தான் படத்தில் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். நிறைய பேர் என்னன்னா இதை தொட்டால் வருவாப்பில். படத்துல என்ன பண்ணுறாரு ஹீரோ? மக்களுக்கு இல்லை அவங்க குடும்பத்தில் ஒருத்தர் பிரச்சனைனா ஹீரோ வராதுன்னு இதான படம். ஏன் 2 படம் மாற்றி எடுங்க, ஹீரோ வராத மாதிரி படம் ஓடுமா? இப்போ படத்தில் ஒன்று காட்டுறீங்க, நிஜ வாழ்க்கையில் வேறு காட்டுறீங்க. இது என்ன விதமான புரிதல்? இது இதுதான் யதார்த்தத்திலேருந்து இவர் அந்நியப்பட்டிருக்கிறாரு. அதை நம்ம பேசணும்ல, அதை நம்ம பார்க்கணும். அவரும் அதுக்கு மாற தயாராக இல்லையே, அதில் உறுதியாக இல்லையே. இப்போ நீங்கள் அந்த மாதிரி ரவுடிகளோட கம்பேர் பண்ணி தான் இவர் இல்லை அப்படி ரவுடியோடலாம் செய்ய, அதாவது நான் அப்படி பண்ணலைங்க. அது வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்கிறேன். ஒரு மக்களுக்கு பிரச்சனைன்னும் போது சரி, ரவுடியும் மனிதர் தான். அவர் சூழ்நிலையோ இல்லை அவரோட ஆசை இல்லை அவரோட கோவம் ஏதோ ஒன்று மூளை சரியாக வேலை செய்யாமல் அவர் அப்படி ஆயிடுறாரு. அவர் நல்லவராக இருக்கிறார், நல்லா சிந்திக்கிறாருன்னா அவரும் படிச்சுட்டு வேலைக்கு போகிறதோ இல்லை குடும்பத்தை வேறு வழியில் காப்பாற்றுறதோ, இன்னொருத்தனை சாவடிச்சு பழி வாங்கி தான் நான் வாழணும், இதுதான் எனக்கு லேபிள், என் மேலே வந்து நான் 5 கிலோ பொருள் வச்சுக்கிறேன், 4 கிலோ பொருள் வச்சுக்கிறேன், இந்த ஊரட்சி அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அப்போ ஏதோ அவங்களுக்கு சிந்தனையில் பிரச்சனை. 2 சாய்ஸ் இருக்குது. நல்ல வழியில் போய் வாழ்க்கையும் வாழலாம், நாசகார வழியில் போய் வாழ்க்கையை வாழலாம். அவங்களுக்கு மூளை சரியாக சிந்திக்காதனால இப்படி போகிறாங்க. அப்படி போகிறவங்க கூட குடும்பத்தில் இறப்புன்னும் பொழுது அங்கே வந்துடுவாங்க. அப்போ இவர் குடும்பன்றார் இல்லையா கரூர் சம்பவத்தில், அந்த இறப்புக்கு ஏன் போகலான்றதான் என்னோட குறைந்தபட்ச கேள்வி. நான் இவரோட ரவுடிங்களோட நான் ஒப்பீடு பண்ணலை. பிஹேவியர், சூழ்நிலையில் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அதை தான் நான் சொல்கிறேன். ஒரு சூழ்நிலையில் நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்றது தான் நான் அதை எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். ஓகே, அவர்கிட்ட சில பண்புகள் சார்ந்து சில குணங்கள் சார்ந்து நீங்கள் சரியான பார்வையில் முன் வச்சுருக்கீங்க. இப்போ என்னோட கேள்வி என்னென்னா வந்து, இப்போ விஜய் அவர்கள் வந்து மக்களை சந்திக்கக்கூடிய நிகழ்ச்சி பல இடத்துல நடத்துகிறாரு. பட் அது வந்து ஒரு ஒரு கார்பரேட் ஆஃபீஸில் நடக்கிற மாதிரி ஒரு இன்விடேஷன் கொடுத்து அவங்களுக்கு மட்டும் தான் அப்படின்ற மாதிரி தான் அவர் சந்திப்பு ரீசெண்டாக இருக்குது. இப்போ வந்து சேலத்தில் அவர் நடத்தக்கூடிய சந்திப்பு கூட பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருந்தது. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதில் மக்கள் சந்திப்பு மட்டும் இல்லாமல் நிர்வாகிகள் சந்திப்புன்னு ஆயிடுச்சு. நிர்வாகிகளை சந்திக்கிறதுக்கு காவல்துறை அனுமதி வாங்கி தான் சந்திக்கணுமா? இது என்ன மாதிரியான ஒரு பேட்டர்ன்? ஏன் வந்து அவர் மக்களை சந்திக்கிற விஷயம் ஆப்சன்ஸாக போயிட்டே இருக்குது? இது எப்படி? இல்லைங்க, அவருக்கு வந்து இதில் வந்து பிரச்சனை இருக்குது.
காவல்துறை வந்து ஆல்ரெடி ஒரு விஷயம் சொல்லி தப்பு ஆகிப்போச்சு. இதுக்கப்புறம் எதனா ஒன்று தள்ளுமுள்ளாச்சு அப்படின்னா விஜய்க்கும் பெரிய சிக்கல் இருக்குது, காவல்துறைக்கும் பெரிய சிக்கல் இருக்குது. அதனால் அந்த ரிஸ்க் எடுக்க யாரும் தயாராக இல்லை. அப்போ எலெக்ஷன் வரையுமேவா அவங்க அதை ஓகேன்றாங்களே. யாரா ஒரு நிர்வாகி நம்ம கேட்குறோம், ஊடகத்திலையோ இல்லை விவாதங்களையோ கேட்குறோம், என்னங்க அவர் வந்து பேசுவாரா, பிரச்சாரம் பண்ணுவார், அவரெல்லாம் வரணும்னு அவசியம் கிடையாதுங்கன்றாங்க. 214 தொகுதி போய் நான் விஜய் வந்து எவ்வளோ கூட்டம் வரும், எவ்வளோ பிரச்சனை ஆகும் தெரியுமா அப்படின்னு நமக்கு இப்படி சொல்கிறாங்க. அப்போ நிர்வாகிகளை அவர் அந்த மனநிலை கொண்டு வந்துட்டார். ஓ நிர்வாகிகள் வந்து நோ நீ தலைவர் அதெல்லாம் இருக்கட்டும்ண்ணே, நம்ம ஊரில் வந்தால் தானே நான் வேலை செய்வேன், மாவட்டம் சொல்லிட்டு போவார், என் ஊருக்கு நான் விஜய் நான் கூட்டம் தான் எனக்கு கௌரவம் 4 பேர் இது இல்லை, சும்மா இல்லாமல் எப்படின்னா ஊரில் ஓட்டு கேட்குறது அப்படின்னு கேட்பாங்க மற்ற கட்சியிலலாம். நிறைய நேரத்தில் வேட்பாளர் தெரு உள்ளவனா வட்ட செயலர் கடை வைப்பாங்க. அங்கே இதெல்லாம் ஆயிருக்கு. பதர் சைத்து ட்ரிப்ளிகன் உள்ளே போல அங்கே ஒரு வட்ட செயலாரும் பை செயலாரும் சேர்ந்துன்னு பிரச்சனை அப்புறம் அந்த மாதிரி தோற்று போச்சு. அது வேறு விஷயம். களத்தை சொல்கிறேன் நான். ட்ரிப்ளிகேனில் ஒரு சந்து உள்ள போகல, இந்த மாதிரி கிளாஸ்மேட் இல்லை இவங்க. ஏன்னா நீ என்னை வந்து அங்கே போகுது இங்கே போகுது சந்தில் போகுது பொந்தில் போகுது சொல்கிற, மேடம் சொல்லிக்குது நான் நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்க ஏதோ பேசிட்டாங்க. கட்சிக்காரங்களால் ஜீர்ணிக்க பண்ண முடியல. நான் இன்னொன்று சரியாக வேலை செய்யலை, கம்ப்ளைண்ட் வேறு கார்டனில் கூப்பிட்டு செம்ம டோஸு தொலைஞ்சிருவீங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் வேலைலாம் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. கட்சியில் அந்த எந்தெந்த தெரு போலியோ அந்த தெருவில் ஓட்டு வரல. அவுட்டா அம்மா சீட்டு கொடுப்பாங்க, ரெட்டலை கொடுப்பாங்க, பணம் கொடுப்பாங்க, பிரச்சாரம் பண்ணுவாங்க. ஓட்டு யார் போடணும்? ஊடேறி போகலன்னா இதுதான் நிலைமை. நீ யாராக வேணா இரு, இதுதான் ஜனங்க பார்க்குறது. நீ உன்னால் எனக்கு என்ன, கடைசியில் அதுதானே. இல்லை சார், இப்போ நான் தான் கேட்குறேன். இப்போ இந்த இடத்துல விஜய் சொல்லக்கூடிய விஷயத்தை அவங்க நிர்வாகிகள் புரிஞ்சுட்டாங்க, அந்த மென்டாலிட்டிக்கு வந்துட்டாங்க, ரைட், ஓகே. பட் மக்கள் அந்த மென்டாலிட்டிக்கு வரணும் இல்லை, அது எப்படி? மக்கள் வந்து வரமாட்டாங்க. ரசிகர்கள் வந்து அந்த மென்டாலிட்டி தான் இருப்பாங்க. அவங்க வந்து மாற மாட்டாங்க. அவங்க ரசிகர்கள் அப்படி தான் இருப்பாங்க. அவங்க மாற வேண்டிய அவசியமும் கிடையாது. அவர் இப்படி இருக்கிறது இல்லை, எப்படி இருந்தாலும் அவரை ரசிப்பாங்க, நேசிப்பாங்க. வீட்டுக்காரை விட அவர் பிடிக்குது, அதை எப்படி மாற்றுவீங்க நீங்கள்? டெய்லி கஷ்டப்பட்டு குடும்பத்தை தள்ளி வாழ்நாள் பூரா கமிட் ஆகி அந்த ஒரு ரிலேஷன்ஷிப், அந்த ஒரு பந்தத்துக்கு ஆசனம், என் பசங்க எனக்கு இல்லற வாழ்க்கையில் நிறைய தொல்லைகள் இருக்கும். எல்லாம் படத்தில் காட்டும்போது இன்ப கிட்டிங்கெலாம் காட்டுவாங்க. குடும்பம் நடத்துறது அப்படி கிடையாது. குடும்பஸ்தரை போய் கேட்டிங்கன்னா தெரியும். ஒரு நாள் சண்டை இருக்கும், சச்சரவு, அவ்வளோ விஷயங்கள் அன்னோன்யமாக போய் வட்டியை கட்டி வேர்வை சிந்தி புள்ள சொல் பேச்சு கேட்காது எல்லாத்தையும் பார்த்து ஆம்பளைங்க பொதுவாக வெளில சொல்கிறது கிடையாது, எல்லாம் இருக்கும். ஆனால் பட் ஓட்டு அப்படின்னு வரும்போது மக்களோட பார்வை வந்து என்னென்னா ஒரு தெளிவு இருக்கும். ஒரு சிலர் வந்து அந்த மைண்ட் ரசிகர்கள் வந்து மாறுபட்டிருப்போம். ரசிகர்கள்கிட்ட போயிட்டு ரசிகர்களுக்கு வந்து என்ன பிரச்சனைனா அவங்களோட அப்பா அம்மா அண்ணன் தம்பி அப்படின்றத தாண்டி இந்த திரை கவர்ச்சி என்பது கொஞ்சம் கூட இருக்கும். நிறைய பேர் மை ஃபாதர் இஸ் ஏ ஹீரோன்னு எத்தனை பேர் பைக்கில் கார்லலாம் ஓட்டுறீங்க? கம்மி. சத்தியமான ஹீரோ அப்பன் தானே, சத்தியமான ஹீரோயின் அம்மா தானே. அப்போ அதை மறந்து கடந்து தானே நம்ம இவ்வளோ தொலைவு போயிருக்கோம். நடிகர்கள் போட்டோ வைக்கிறீங்க, புரூஸ்லி யாருன்னே தெரியாது, புரூஸ்லி படம் வச்சுருப்பீங்க, அறுநாள் ஜிம்மில் வச்சுக்கலாம். நானே மெயில் ஐடியில் வச்சுருந்தேன் பேர். அது வயசு பக்குவப்படலை. ஆனால் அதுக்கு நம்ம அது ஃபுல்லாக போகிறது கிடையாது. நான் எதுக்கு மற்றவங்கள சொல்லணும், நானும் அந்த தப்பு வயசில் பண்ணியிருக்கிறேன். ஆனால் எவ்வளோ சீக்கிரம் மாறுறோம், எவ்வளோ சீக்கிரம் அதுலேருந்து வெளியே நீங்கள் வைக்க ஒரு நியாயமான பார்வை புரிஞ்சிக்க முடியுது. இப்போ வந்து விஜய் இந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாரு, அவர் வரமாட்டேன், 234 தொகுதியும் பிரச்சாரத்துக்கு வரமாட்டேன், இந்த மாதிரி அங்கொன்று இங்கொன்று நிகழ்ச்சி அவர் செய்கிறாரு அப்படின்னா அது மக்கள் எப்படி அதை பார்ப்பாங்க, அது எப்படி வாக்காக கன்வெர்ட் ஆகும், அவர் என்ன எண்ட் ஆஃப் த ரிசல்ட் என்ன அறுவடை பண்ணுவார் நீங்கள் பார்க்குறீங்க இந்த மாதிரியான பாலிடிக்ஸுடைய போக்கு? இந்த மாதிரியான பாலிடிக்ஸ்க்கு வந்து முதலமைச்சர் பதவி கிடைக்காது, அதை நான் உறுதியாக சொல்கிறேன். எதிர்க்கட்சி தலைவராக வரத்துக்கு உண்டான வாய்ப்பு கிடையாது, அதையும் நான் உறுதியாக சொல்கிறேன். எவ்வளோ சதவீதம் வாங்க போகிறார் அப்படின்றது நான் என்ன நினைக்கிறேன்னா கமல் அவர்களுக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கும் நடுவில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கமலுக்கும் விஜயகாந்த் நடுவில். ஓகே, விஜயகாந்த் சார் வந்துட்டு மக்கள் கூட்டணி அமைச்சு ஒரு எண்ணிக்கை வாங்க 18-20% கிட்ட, அதை எடுத்துக்கோங்க. இங்கே கமல் அவர்கள் 8% எடுத்தார். இந்த 8லேருந்து 20% எங்கன்னா வரும். இதுதான் இல்லை விஜயகாந்த் அவர்கள் தனியாக எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா 14-15 வாங்கியிருக்கிறார். இதுக்குள்ளே தான் இருக்கும் ரேஷியோ. 20% அவர் தாண்டறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லைன்றதான் என்னோட பார்வை. நான் சொல்கிறது அதிகமாக உழைப்பெல்லாம் சொல்லி வேட்பாளராக நல்ல வேட்பாளராக போட்டு அப்படியெல்லாம் பண்ணால் தான் அதுவே வரும். வரக்கூடிய நாட்களில் விஜயோட அரசியல் எப்படி நகர போகுது, தமிழக அரசியலோட டைமென்ஷன்ஸ் எப்படி மாறப்போகுதுங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் சார். நன்றி.